கையெட்டி விகாரிக்குள் உள்ள வீதியை மீட்கும் முயற்சியை கைவிட தவிசாளரை அழைத்து மிரட்டிய பலாலி போலீசார். ஈழத்தமிழர் உரிமைகளை வலியுறுத்தி கிளிநொச்சியில் மக்கள் மாநாடு. வெசாக் பௌர்ணமி தினம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு, அரசு விடுமுறையில் மாற்றம். விசாரணை வலையில் சிக்கிய மஹிந்த, விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் மற்றும் மனைவி கைதாகலாம், அனுரவின் பேச்சுக்கு நாமல் பதிலடி. தேரர்களின் தாய்லாந்து போதைப் பொருள் கடத்தல் விசாரணையில் கண்டறியப்பட்ட முக்கிய சூத்திரதாரி. மஹிந்தானந்த அறக்கட்டளை வசம் இருந்த காடி மற்றும் கட்டடங்கள் மீண்டும் புகையிரத திணைக்கள வசம். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் காணப்படும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தனை பலாலி போலீசார் அழைத்து அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளனர். தையிட்டி விகாரி அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை கடந்த 28ஆம் தேதி தவிசாளர் அடையாளம் காட்டி அதனை நில அளவையாளர்கள் அளந்து வீதியினை குறைத்திருந்தனர். இந்நிலையில் பிரதேச சபைக்கு சொந்தமான குறித்த வீதியினை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளரினால் விகாராதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் 12ஆம் தேதி பிரதேச சபையினால் வேலி அகற்றப்படும் எனவும் அவ்வாறு அகற்றப்பட்டால் வேலி அகற்ற செலவழிக்கப்பட்ட நிதியை விகாராதிபதியே பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாராதிபதி விகாரி வேலியை பிரதேச சபை அடாதாக அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் அது தொடர்பில் தவிசாளரை போலீசார் அழைத்து விசாரணை செய்துள்ளனர். அத்துடன் வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படும், எனவே வேலியை அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் மீறி நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என போலீசார் தவிசாளரை மிரட்டும் தொனியில் கூறியுள்ளனர். அதற்கு தவிசாளர் சட்ட நடவடிக்கையை எதிர்நோக்க தான் தயார் என்றும் அது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்பதற்கான ஆவணங்கள் நம்மிடம் உள்ளன. அதன் அடிப்படையிலேயே அன்றைய தினம் வீதியை அடையாளம் காட்டி அது அழைக்கப்பட்டது. அந்த வீதியை விகாராதிபதி விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் பிரதேச சபையால் வேலிகள் அகற்றப்பட்டு வீதியை நாம் விடுவிப்போம். அதற்கு எதிராக போலீசார் நீதிமன்றில் வழக்கல் தாக்கல் செய்யுங்கள், நீதிமன்றில் வழக்கை எதிர்கொள்ள தயார் என போலீசாருக்கு தவிசாளர் பதில் அளித்துள்ளார். அதேவேளை கடந்த 28ஆம் தேதி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளக்க முற்பட்ட வேளை காணிகளை விடுவிப்பதற்காக தான் அளக்கின்றோம் என கடித தலைப்பில் மாவட்ட செயலரோ பிரதேச செயலரோ உறுதிமொழி தந்தால்தான் காணிகளை அளக்க சம்மதிப்போம் என காணி உரிமையாளர்கள் கூறி அன்றைய தினம் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிக்கவில்லை. அதன்போது மாவட்ட செயலர் காணி உரிமையாளர்களின் நியாயமற்ற கோரிக்கை காரணமாக காணி அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டன என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அன்றைய தினம் பிரதேச சபை தவிசாளர் வீதியை அடையாளம் காட்டி அதனை அளவீடு செய்ய சம்மதித்த நிலையில் வீதி அளக்கப்பட்டது. இந்நிலையிலேயே தற்போது விகாராதிபதி வீதியை கையளிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓர் திரள்வோம் உலகிற்கு சொல்வோம் எனும் முழக்கத்துடன் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிளிநொச்சி பாரதி ஸ்டார் ஹோட்டலில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உள்நாட்டு பொறிமுறைகளில் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமே எஞ்சியுள்ள நிலையில் சர்வதேச ரீதியிலான பொறிமுறைகளின் ஊடாகவே தீர்வை பெற்றுக் கொள்வதை நோக்கம் என்பது இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சுயநிர்ணயம் என்பது தமிழர்களின் அடிப்படை உரிமை என்பதையும் அதனை அடகு வைக்கவோ கைவிடவோ அல்லது அழித்தொழிக்கவோ முடியாது என்பதை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தினால் முன்வைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை பிரகடனத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மக்கள் சந்திப்பு அமைந்தது. உரிமைகளை நீக்கக்கூடிய எந்த ஒரு சரணடைதலையும் தலைவணங்களையும் இன்று வரை நிகழ்த்தவும் இல்லை, இனி நிகழ்த்தப் போவதும் இல்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை சமூக செயற்பாட்டாளர்கள் இம்மாநாட்டின் வாயிலாக உலகிற்கு பறைசாற்றினர். நிகழ்வின் இறுதியில் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை முன்னிறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த மாநாடானது கிளிநொச்சி மண்ணில் ஒரு முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டின் வெசாக் பௌர்ணமி தினம் மே மாதம் 30ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பௌத்த விவகார திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினம் தொடர்பில் சமூக மட்டத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வரும் பின்னணியிலேயே இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மும்மகா நிக்காயாக்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெசாக் பௌர்ணமி தினத்தில் விசாக நட்சத்திரம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற அகில இலங்கை சாசனாட்சர் கூட்டத்திலும் ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி மே மாதம் 30ஆம் தேதியை வெசாக் பௌர்ணமி தினமாக கருத வேண்டும் என்றும் மே 27ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியை வெசாக் வாரமாக அறிவிக்க வேண்டும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த நாளான மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலையும் அண்மையில் வெளியிட்டிருந்தது. முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளது. இதன்படி இவர்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் A330 மற்றும் A350 விமானங்களை கொள்வனவு செய்தபோது அப்போதைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நிக்கி ஆகியோர் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டனர். லஞ்ச சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட ஒரு விசாரணை தொடர்பில் சந்தேக நபரான கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஏர்பஸ் ஒப்பந்தத்தில் லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை சந்தேக நபரான கபில சந்திரசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வழங்கியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்து 2015ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க சந்தேக நபர் தனது பெலியத்த இல்லம் மற்றும் கால்டன் இல்லத்தில் வைத்து தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 சந்தர்ப்பங்களில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 60 மில்லியன் ரூபாய் வழங்கியதாக லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோரை எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும் மற்றும் யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் பலவத்த கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாக ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். களனி விகாரையில் நேற்று நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மேதன கூட்டங்களில் தொழிலாளர் உரிமைகள் பற்றி பேசுவதற்கு பதிலாக அரசியல் எதிராளிகளை சிறைக்கு அனுப்புவது குறித்து ஜனாதிபதியும் ஆளும் தரப்பினரும் பேசினார்கள். இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை. தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் போலியானவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதனால் அரசு தற்போது அடக்குமுறையை கையாண்டு வருகின்றது. 323 கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து முறைப்பாடு அளித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். 2.5 பில்லியன் டாலர் மோசடி விவகாரத்தில் திரைசேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை சந்தேகத்திற்குரியது. அரசின் ஊழல் மோசடிகளை நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற ஆளும் கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வருடத்தில் பல முக்கியமான அரசியல் புள்ளிகள் சிறைக்கு செல்ல உள்ளதாகவும் மே மாதத்தில் மிக முக்கிய நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளிவரவுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அவருடைய மனைவி அவரது மகன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை அரசியல் பரப்பில் இந்த கருத்து பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஜனாதிபதியின் கருத்துக்கு பதில் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் இருந்து நாட்டிற்குள் குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 23 தேரர்களையும் மே 12ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதிபதி ஷுபானியா பிசகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவை நீதவான் பிறப்பித்துள்ளார். தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த குறித்த தரப்பினரின் பயண பைகளில் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டிற்கு வந்தடைந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த சட்டவிரோத செயலை அமித் ஆனந்த் என்ற தேரர் திட்டமிட்டு அரங்கேற்றியது தெரியவந்துள்ளது. பின்னர் ஹம்பக பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் பதுங்கியிருந்த போது அமித் ஆனந்தா என்ற துறவியும் கைது செய்யப்பட்டார். இதன்படி நீர்கொழும்பு மேலதிக நீதிபதி ஷுபானி அபேசகர முன்னிலையில் சட்ட நடவடிக்கைகளுக்கு அளிக்கப்பட்ட போதும் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல முக்கிய சூத்திரதாரிகள்
அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறி காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒரு மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த அறிக்கையின்படி இந்த தேரர்கள் அனைவரும் வணக்கத்திற்குரிய அங்குனுகோலா அமிதானந்த தேரரால் நடத்தப்படும் ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலம் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த தேரர்களுக்கு தாய்லாந்தில் உள்ள தம்மா என்று அழைக்கப்படும் தம்மகிருத்தா என்ற தேரர் தங்குமிடம் வழங்கியிருக்கின்றார். பின்னர் அந்த தம்மரகிதா என்ற தேரர் ஏப்ரல் 25 நாட்டுக்கு திரும்புவதற்காக போதைப்பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டியை இந்த தேரர்களிடம் கொடுத்துள்ளார். இந்த கைது பின்னணியில் நமது விசாரணைகளில் அம்பகஸ்முல்லாவைச் சேர்ந்த புனியரத்ன என்ற மற்றொரு தேரர் அடையாளம் காணப்பட்டார். புண்ணியா என்ற அந்த தேரர் தான் இந்த போதைப்பொருள் கடத்தலின் முக்கிய சூத்திரதாரி. நாங்கள் தற்போது அந்த துறவியை கண்டுபிடிக்க விசாரித்து வருகின்றோம். ஏனெனில் சந்திரகுமார ஜெயலத்துறை என்பவருடன் இணைந்து இந்த போதைப் பொருட்களை விநியோகித்தவர் அந்த துறவிதான். சந்திரகுமார் என்ற நபர் 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதன் பின்னர் காவலில் வைப்பதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளது என்றுள்ளது. மேலும் மேலதிக விசாரணைகள் தொடர்பான தகவல்களை மீண்டும் வழங்கிய புலனாய்வு அதிகாரி இந்த போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக அறியப்படும் முக்கிய சூத்திரதாரிகள் இதற்கு முன்னர் போதைப் பொருட்கள் அடங்கிய 12 சூட்கேஸ்களை நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். நான் முன்னர் குறிப்பிட்ட வணக்கத்திற்குரிய புண்ணியரத்ன தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் போதைப்பொருள் அடங்கிய 12 சூட்கேஸ்கள் முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் இந்த பயணத்திற்காக பிக்குகளை அழைத்துச் செல்ல தேவையான விமான டிக்கெட்களை வாங்குவதற்காக வணக்கத்திற்குரிய புண்ணியரத்ன சந்திரகுமாருக்கு 5 மில்லியன் ரூபாய்களை வழங்கியுள்ளார். சந்திரகுமார் 3.2 மில்லியன் ரூபாவுக்கு விமான டிக்கெட்களை வாங்கியுள்ளார். மீதமுள்ள பணத்தை கொண்டு போதைப்பொருள் அடங்கிய சூட்கேஸ்களை இந்த நாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு அவற்றை சேமித்து வைப்பதற்காக ஒரு வீட்டையும் வாங்கியுள்ளார். மேலும் தற்போதைய விசாரணையின் போது இந்த தேரர்களை தொடர்பு கொள்வதற்காக புண்ணியரத்ன தேரர் அங்குனுகோலு அமிதானந்த தேரருக்கு 80,000 ரூபாய் வழங்கியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது என்று குறிப்பிட்டார். சுமார் 20 வருடங்களாக புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான கட்டிடத்தை குத்தகை அடிப்படையில் பெற்று அதனை நடத்தி வந்து மகிந்தானந்த அறக்கட்டளையின் உரிமைகள் மீண்டும் புகையிரத திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான காணியில் இயங்கி வந்து மகிந்தானந்த அழிகமிகை அறக்கட்டளை மற்றும் அதனை சார்ந்த வளாகத்தை 1 மாத காலத்துக்குள் மீண்டும் புகையிரத திணைக்களத்திடம் கையகப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய புகையிரத திணைக்கள அதிகாரிகளிடம் அந்த அறக்கட்டளை கட்டடங்கள் மற்றும் காணியை மீண்டும் ஒப்படைக்கும்படி மகிந்தானந்த அறக்கட்டளையின் செயலாளர் சாமிக்கு தர்ம திலகவினால் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இக்காணியை மக்களுக்கு பயனுள்ள வகையில் பொதுச்சந்தை வளாகமாகவும் ஏனைய நிறுவனங்களுக்காகவும் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற மகாநாடு கனடா நாட்டிலே 2026 ஆண்டு 10 மாதம் 15 நாள் முதல் 2026 10-18 நாள் வரை நடைபெற இருக்கிறது. இந்த மகாநாட்டிலே உலகம் முழுவதிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள் ஒன்றிணைந்து செம்மொழி தமிழ், செய்யறிவு, மெய்ப்பொருளியல், பண்பாடு, புலம்பெயர் வாழ்வு, உலகமயமாதல், வரலாறு, குமுக பொருளிய மேம்பாடு ஆகிய துறைகளில் இணைய சேவைகளை ஆராய்வதற்காக கூட இருக்கின்றார்கள். மேலும் தமிழ் அறிவியல் மரபுகளின் வரலாற்று ஆழத்தையும் இன்றைய உலகின் அவற்றின் சமகால பொருத்தத்தையும் வெளிப்படுத்தும் பல்துறை உரையாடல்களை ஊக்குவிப்பதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த மகாநாட்டிலே பொருண்மைகள் அல்லது வகைப்பாடுகள் 6ஆக நாங்கள் வகுத்திருக்கின்றோம். தமிழும் செய்யறிவும், மெய்ப்பொருளியலும் பண்பாடும், பொருளியல் சிந்தனையும் வாழ்வியலும், தமிழர் வரலாறும் வாழ்வியலும், வடக்கு கிழக்கு பொருண்மைய மேம்பாடு என்ற 5 தலைப்புகளிலே இருக்கின்றோம். இதை பற்றி விரிவாக எங்களுடைய பேராசிரியர் ஐயா சண்முகதாஸ் ஐயா அவர் கூறுவார். அதற்கு முன்பு இந்த மாநாட்டு குழுவினுடைய இலங்கை பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் குவதாசன். நான் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர். இங்கே பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னே நாள் தமிழ்துறை பேராசிரியர். அவரை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அதேபோல வணக்கத்துக்குரிய பேராசிரியர் போல் ரவான் ஐயா வந்திருக்கிறார். அவர் கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய தலைவராக இருக்கின்றார். இந்த செய்யறிவு என்ற மைய கருத்தை எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாங்கள் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி நாங்கள் அதற்கு கூடுதலாக பழக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் செய்யறிவு என்று சொல்லி அது ஒரு நல்ல தமிழ் மெய்யறிவு செய்யறிவு என்ற அந்த சொல்லை பாவிக்கிறார்கள். அப்போ இந்த செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அதான் என்னுடைய தலைப்பு. அப்போ இந்த செய்யறிவு உலகத்தில் தமிழ் ஏற்கனவே
கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முதலே நுழைந்து விட்டது. இந்த தமிழுக்கு இந்த செய்யறிவு புதியதல்ல. ஏனைய மொழிகள் இன்னும் செய்யறிவை பற்றி அதனுடைய ஆரம்ப நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையிலே தமிழ் ஏற்கனவே இந்த செய்யறிவு உலகத்தில் ஆழமான காலடி பதித்து வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த செய்யறிவு இந்த உலகத்தில் இன்றைக்கு பாரிய வாழ்வு மாற்றங்களை ஏற்படுத்தி மனித வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலேயும் ஊடுருவி இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. இம்மாற்றம் உலகளாவிய அறிவுசார் அமைப்புகள், தகவல் தொடர்பு மற்றும் பண்பாட்டு உருவாக்க முறைகள் இவைகள் எல்லாத்தையுமே அது வரையறை செய்து வருகின்றது. அந்த வகையிலே தமிழ் இந்த செய்யறிவை விட்டு விலகி போக முடியாது. ஏன்னா தமிழ் ஒரு பாரம்பரிய மொழி, உலகத்தினுடைய தொன்மையான ஒரு மொழி. அப்போ அந்த மொழி தன்னுடைய தொன்மைத்தன்மையை பேண வைத்து தன்னுடைய இருப்பை மென்மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் செய்யறிவு உலகத்துக்கு விரும்பியோ விரும்பாமலோ அது சென்றே ஆக வேண்டும், செய்யறிவை பயன்படுத்தியே ஆக வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழி இந்த செய்யறிவு தளத்தில் குறிப்பிடத்தக்க தடம் பதித்து வந்திருக்கிறன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு உதாரணமாக இந்த இயற்கை மொழி சொல்லாக்கம் NLP என்று சொல்லுவார்கள். இதுகள் எல்லாம் எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முதலே வந்துவிட்டது. NLP இயற்கை மொழி செயலாக்கம். மற்றது பேச்சுணரி என்று சொல்லுவோம் நாங்கள், ஸ்பீச் ரெக்கக்னிஷன், அது ஏற்கனவே எங்களுக்கு வந்துவிட்டது. இயந்திர மொழிபெயர்ப்பு, மெஷின் டிரான்ஸ்லேஷன், அது ஏற்கனவே எங்களுக்கு தமிழில் மிகவும் பரிச்சயமானதாக வந்துவிட்டது. அடுத்ததாக உணர்வு பகுப்பாய்வு என்று சொல்லுவோம், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், அதுவும் ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மொழிக்குள்ளே தாராளமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் இந்த எண்மிய தரவு அகழ்வுன்னு சொல்லுவோம், டிஜிட்டல் டேட்டா மைனிங் என்று சொல்லி எண்மிய தரவு அகழ்வு ஆகிய எல்லாவற்றிலேயும் நாங்கள் இன்றைக்கு தமிழ்மொழி பாண்டித்தியம் பெற்று அல்லது தமிழ்மொழி அவற்றிலே ஆதிக்கம் செலுத்தி அவற்றை 2 தசாப்தங்களாக பயன்படுத்தி வருகிறது. இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அது மிகவும் அதிகரித்த நிலையில் இருக்கிறது. அப்போ அந்த பின்னணியிலே தான் நாங்கள் சமீபத்திய இந்த ஆய்வுகள், கல்வெட்டியல், எண்மிய மானுடவியல், மரபு பாதுகாப்பு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பை வலியுறுத்த வேண்டிய தேவைகளை இந்த தமிழ் மொழி மூலமாக வலியுறுத்த வேண்டிய தேவைகளை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வருட மாநாட்டில் இந்த செய்யறிவை என்றதை மையமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்யறிவை விட்டுவிட்டு இந்த தற்கால உலகத்தில் நாங்கள் ஒரு மொழி சார்ந்து அல்லது ஒரு இனம் சார்ந்து அல்லது ஒரு பண்பாடு சார்ந்து சிந்திக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சமீபத்திய அந்த ஆய்வுகளினுடைய அடிப்படையிலேயும் தமிழகத்திலேயும் ஈழத்திலேயும் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளின உலகெங்கும் வாழும் தமிழர்களின் வாழ்வியல் அனுபவங்களும் அறிவுசார் அனுபவங்களும் ஒருங்கிணைந்த உலகளாவிய கட்டமைப்புக்குள்ளே வர வேணும். இது நாங்கள் அந்த குளோபல் நாலேஜ் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவோம், ஒரு உலகளாவிய அறிவு கட்டமைப்பு. அப்போ அந்த உலகளாவிய அறிவு கட்டமைப்பு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லா மொழிகளும் ஒன்றிணைந்து ஒரே தளத்தில் அந்த அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேணும். இன்றைக்கு அது தமிழ் மொழி அதை லாபமாக செய்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு திருக்குறளை பற்றி அல்லது சங்க இலக்கியங்களை பற்றி வேறொரு மொழியினர் அறிய வேணும் என்றால் உடனே இந்த தளத்துக்குள்ளே போனால் ChatGPT கேட்டால் அது திருக்குறளை பற்றி சொல்லும். அல்லது வேறு ஏதாவது AI என்னுடைய தளத்துக்குள்ளே நீங்கள் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அடித்தால் அது கணியன் பூங்குன்றனர் பற்றி எல்லாவற்றையுமே எல்லா மொழிகளிலையும் சொல்லும். ஆங்கிலத்தில், பிரெஞ்சில், ஜெர்மனியில் எல்லா மொழிகளிலையும் எடுக்கலாம். இப்போ அப்படியான ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் தமிழை கொண்டு போய்விட்டோம். அதுக்கு தமிழகமும் கனடாவில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களும் இதுக்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அப்போ அதனுடைய ஒரு பின்னணியில் தான் நாங்கள் இன்றைக்கு தனியாக செய்யறிவை மட்டும் இல்லாமல் அதோடு இணைந்த துறைகள் எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்தின மாதிரி இந்த 5 துறைகளை உள்ளடக்கி அவர்களின் ஊடாக மென்மேலும் இந்த செய்யறிவு தளத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை தான் இந்த மாநாடு மேற்கொள்கிறது. அவை இந்த மாநாட்டிலே கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட போகின்றன. அந்த கட்டுரைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மிகவும் ஆய்வு செய்து ஆழமான ஆய்வுகளுக்கு பின்னணியில் வருகின்ற கட்டுரைகளை நாங்கள் இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்கின்ற பொழுது இந்த தமிழினுடைய அந்த செய்யறிவு யுகத்திலே
இந்த தமிழனுடைய இருப்பை நாங்கள் மென்மேலும் கொண்டு போய் நாங்கள் எதிர்காலத்துக்கு இந்த தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அதுக்குரிய சிதைவுகள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். எங்களுடைய நோக்கம் இந்த தமிழை தொன்மை தமிழ் செம்மொழி தமிழ் என்று சொல்லி கொண்டிருக்காமல் அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். அப்போ அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அப்போ இந்த மாநாட்டினுடைய ஆய்வு கட்டுரைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆய்வு செய்து எழுதப்படுகிற கட்டுரைகள் அவைகள் புதிய அறிவு நிலைகளை உருவாக்கும். நியூ நாலேஜ் என்று சொல்லுவார்கள். இந்த நாலேஜ் கேப், அந்த அறிவு இடைவெளிகளை நிரப்பி புதிய அறிவு தளங்களை விரிவாக்குகிறதுக்கு தான் இந்த மாநாட்டில் நாங்கள் அழைப்பு விடுத்து ஆய்வாளர்களிடமிருந்து கட்டுரைகளை எதிர்பார்க்கின்றோம். அவை இந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் தமிழ் மொழி சார் தொன்மை அறிவு முறைகளை நவீன செயற்கை அல்லது செய்யறிவு தொழில்நுட்பத்துடன் இணைத்து உலகளாவிய ரீதியில் பன்முக ஆய்வுகளையும் புத்தாக்கங்களையும் பண்பாட்டு தொடர்ச்சியை முன்னெடுப்பதற்கான ஒரு கல்வி புல தளத்தை உருவாக்குவது. அதன் மிக முக்கியமான ஒரு கல்வி புல தளத்தை நாங்கள் உருவாக்கி, ஏனென்றால் அறிவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அறிவினுடைய அடிப்படையில் தான் மீயானம் வளரும், வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும்.